கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேரலையில் இணைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும், நேரடியாக ஆலய வளாகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புதர் இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படி உங்களுக்கு கர்த்தர் வாக்கிய பண்ணுவாராக என்று சொல்லி நான் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுகிறேன். கைகளை தட்டி எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாதம் எனக்கு நன்மையான மாதம்னா உனக்கு நன்மையான மாதம். இந்த மாதம் உனக்கு அற்புதமான மாதம்னா அற்புதமான மாதம். இந்த மாதம் எனக்கு அதிசயமான மாதம்னா அதிசயமான. இந்த மாதம் எனக்கு திருப்தியாக்குகிற மாதம்னா உனக்கு திருப்தியாக்குகிற மாதம். இந்த மாதம் நான் வாளாகாமல் தலையாவேனா உனக்கு வாளாகாமல் தலையாகிறோம். இப்படியே நீங்கள் வாக்குத்தத்தங்களை எதை விரும்புகிறியோ அதை உனக்கு தருவார். கைகளை தட்டி நீ எதை விரும்புகிறியோ இப்பயே கேட்டு, நான் இதை விரும்புகிறேன் ஆண்டவரே, இந்த மாதம் ஒன்றை கேட்பேன், அதவே நான் ஆடுவேன், ஒன்றை எதிர்பார்ப்பேன், அதை நான் பெற்றுக்கொள்வேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். தேங்க்யூ. இந்த நாளின் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:26. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா நல்ல கைதட்டுக்குவாங்க பிழைப்பு ஊட்டுகிறாரே, பிழைப்பு ஊட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. நல்ல ரெண்டு கரங்களை உற்சாகமா தடுக்க பார்க்கலாம். என்ன சொல்லிட்டு, நான் விசேஷித்தமானவன், நான் விசேஷித்தமானவன், நான் விசேஷித்தமான. பக்கத்துல சொல்லுங்க, பிரதர் நீங்க விசேஷித்தமானவர்கள், சிஸ்டர் நீங்க விசேஷித்தமானவர்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க, எல்லாம் சொல்லுங்க நீங்க விசேஷித்தமானவர்கள். சில பேர் உங்க வீட்டில் ஒரு கேள்வி கேட்பாங்க, என்ன வீட்டில் ஏதோ விசேஷம் போல தெரியுது, நிறைய சொந்தக்காரங்க வந்துட்டு இருக்காங்க கேட்பாங்களா? அப்புறம் கேட்பாங்க, என்ன வேற எது விசேஷம் இருக்கா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு பரலோகம் உங்களை பார்த்து சொல்லுது, இன்னைக்கு ஒரு சிறப்பான விசேஷம் என்ன தெரியுமா? நீயே விசேஷமான ஆள் தான். கைகளை தட்டி கர்த்தரே, நீ விசுவாசிக்கிறியா? நான் விசேஷமானவன். ஒரு போஸ்டிங் 127 நாடுகளில் இன்டர்வியூ, ஒரே ஒரு ராஜாத்தி போஸ்ட், ஒரே ஒருத்தியை தான் ராஜாத்தியை தேர்ந்தெடுக்க போறாங்க. வேக்கண்ட் பிளேஸ் 1, செலக்டடுக்காக வர்ற நபர்கள் லட்சக்கணக்கான பேர். 127 நாடுகள்ல ஒரு நாள்ல ஒரு நாட்டுக்கு 1 வச்சாலும் 127 பேர், ஒரு நாட்டுக்கு 2 வச்சா அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கங்க, எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க. நீங்களா ஒரு கணிப்பு இவ்வளவு பேர்னு வச்சுங்களேன். அதுல ஒரே ஒருத்தி முடமிடுகிறவர்கள், கைகளை தட்டி ஜெபிக்கிறவள், வசனத்தை பிடிச்சிருந்தவள், தேவனை நம்பி இருக்கிறவள், கரெக்டாய் தன்னுடைய அண்ணனால் போதிக்கப்பட்டவள். யாரு? அழகா முரதக்காய் போதிச்சிருந்தான். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு சொல்லி 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 பாலூட்டி சீராட்டி வளர்த்தது போல கர்த்தருக்குள்ள கரெக்டா வளர்த்திருக்கிறேன். இப்ப அங்க 1 வருஷம் சுத்திகரிப்பிக்கப்பட்டதுக்கு வருஷம் எவ்வளவு? 6 மாசம் வெள்ளை போலாம், 6 மாசம் சுகந்த வர்க்கம், என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது ராஜா போய் நிக்கணும், ராஜாவுக்கு பிடிக்கணும், அவர் என்ன பண்ணணும்? கிரீடத்தை வைக்கணும், அவளை வசதியா தேர்ந்தெடுத்து கொள்ளணும். இதுக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளவு சுத்திகரிப்பு, எவ்வளவு ஆயத்தம், எவ்வளவு நாட்கள், ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு சாப்பாடு, எவ்வளவு பெட்டு, எவ்வளவு வஸ்திரங்கள், எவ்வளவு செலவுகள், இது எல்லாமே ஒரு நபருக்காக, ஒரு இடத்திற்காக நிரப்புவதற்காகத்தான். இவ்வளவு பேர் நின்னாலும் அதுல ஒருத்தி நின்றுகிட்டு இருக்கிறான். யாருக்காவது தெரியுமா இவதான்? ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாங்க பார்த்து, நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ப்பீங்க. ஒருத்தருக்கு வந்தோடனே, ஓ அக்கா இப்படி டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க, பிரதர் இப்படி வந்திருக்கிறாரு, சிஸ்டர் இப்படி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கறமா இல்லை? இப்ப எல்லாரும் எஸ்தரை பார்த்திருப்பாங்க, எஸ்தர் எல்லாரையும் பார்த்திருப்பான். பார்த்தாலும் ஆனா அவள் உள்ளத்துக்குள்ள ஒரு சத்தம் கேட்டிருக்கும், நீதான் 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 கேட்டிருக்கும். நான் விசுவாசிக்கிறேன், நீதான் அந்த மணி. இப்ப இத்தனை பெண்கள் போகும் பொழுது இவளுக்குள்ள ஒரு சத்தம் கேட்டிருக்கும். எப்படி யோசேப்புக்கு ஒரு சத்தம் வந்துச்சு, என்னன்னா 11 அரிக்கட்டுகளும் லடக்குன்னு இவன் கட்டு முன்னாடி விழுகுது. இவன் பார்க்கிறேன், சந்திரன் சூரியன் எல்லாம் இவன் கட்டு முன்னாடி என்ன செய்யுது, இவனுக்கு முன்னாடி இவனை வணங்குது. பார்க்கிறேன், இவனுக்கு ஆச்சரியமா இருக்கு, பிரமிப்பா இருக்கு. போய் சொன்னா எல்லாரும் பரியாசம் பண்றேன். அப்பனே சந்தேகம் வரேன், ஏண்டாடே நீ எங்களை துரைத்தனம் பண்ணுவாயோ? அப்ப இவனுக்கு கொடுத்த கனவு தப்பா, அதை சொன்னது தப்பா, அல்லது என்ன தப்பு? கண்டதைத்தானே சொல்லிட்டேன், வெகுளித்தனமா என்ன பண்ணிவிட்டேன், சொல்லிவிட்டேன். ஆனா அது உண்மைதானே? கைத்தட்டி கதை அது நிறைவேறிச்சா நிறைவேறலையா? நிறைவேறிச்சு.
இப்ப இவ போய் நிற்கும் பொழுதெல்லாம் உள்ள ஒரு சத்தம் கேட்டிருக்கேன், நீ தான் அந்த எஸ்தர், நீ தான் அந்த எஸ்தர், நீ தான் அந்த, நீ விசேஷித்தமானவள், நீ விசேஷித்தமானவள், நீ விசேஷித்தமானவள். ஆனா அங்க உள்ள சூழ்நிலையை பார்த்தா அவன் நினைச்சிருப்பா, இவ அழகா இருக்கிறா, இவ அழகா இருக்கிறா, இவ அழகா இருக்கிறா, இவ கண்ணு அழகா இருக்கு, இவ முடி அழகா இருக்கு, இவன் நட்டையா இருக்கிறா, இவன் நல்லா பருமனா இருக்கிறா, இவ தான் ராணிக்கு தகுதியானவ, நான் வத்தலும் தொத்தலுமா இருக்கிறேனே, என்னையவா போய் தேர்ந்தெடுக்க போறார். இப்ப நம்ம என்னுடைய நிலை என்ன தெரியுமா? மற்றவங்களை பார்த்துட்டு நம்மளை சோர்வுபடுத்திக்கிறோம். மற்றவங்கள பார்க்குறோம், அவங்கெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்காங்க, அவங்களாம் அவ்வளோ படிச்சிருக்காங்க, அவங்கெல்லாம் சரளமாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க, அவங்க பழமொழி பேசுகிறாங்க, அவங்கெல்லாம் நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேதம் பூரா நல்ல புலமையாக இருக்குது, அவங்க வேதத்தில் நல்லா செய்கிறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, நான் ஒன்றுமே எனக்கு தெரியலையே, என்னையவா ஆண்டவர் விசேஷமானவர் வச்சிருக்கிறார். தானியேல் ஜெபத்துக்கு பாபிலோனை நடுங்கியது. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. தானியேல் ஜெபம் பாபிலோனை நடுங்க பண்ணிடு. ரோதை வீட்டில் பண்ணின ஜெபம் பெரிய பேதுருவை வெளியே கொண்டு வந்து அவனை விடுதலை பெற்று தானா காவல் திறக்குதுங்க. எல்லா கட்டும் தானா திறக்குதுங்க. முதலாம் காவல் திறக்குதுங்க, ரெண்டாம் காவல் திறக்குதுங்க, மூணாம் காவல் திறக்குதுங்க. அப்படியே செயின் எல்லாம் கீழே விழுகுதுங்க. செருப்பை போட்டுக்கிறேன், தூதன் சொல்றேன், செருப்பை போடுங்கிறேன், வஸ்திரத்தை போடுங்கிறேன், என் பின்னாடி வாங்குறேன், சொப்பனம் காண்கிறது போல போய்கிட்டே இருக்கேன். கரெக்டா ஜெபம் பண்ற வீட்டில் போய் நின்ன. கைகளை தட்டி கர்த்தருக்கு. ஜெபம் ஒரு மூலையில பண்ணனாலும் விடுதலையாக்க கூடியவனை கர்த்தர் விடுதலையாக்கி அழகா கூட்டிட்டு வருவார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. யாபேசு ஜெபம் உடனே அற்புதம் நடந்துச்சு. எசேக்கியா ஜெபம் வந்தவன் தீர்க்கதரிசி ஏசையா தீர்க்கதரிசி வர்றாரு. இது வேதத்துல பயங்கரமான தீர்க்கதரிசியில ஒரு தீர்க்கதரிசி ஏசையா, இன்னொருத்தர் எரேமியா. ரெண்டு தீர்க்கதரிசி சாதாரண தீர்க்கதரிசி கிடையாது. ஏசையா அவ்வளவு அருமையான ஒரு தீர்க்கன். அவன் வந்து சொல்றதெல்லாம் நடக்கும். அவன் தான் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு வளர்ப்பு எல்லாம் சொன்ன. ஒரு கன்னிகை கற்பவதி அவன் தான் சொன்ன. அவருக்கு நாமம் அவன் தான் சொன்ன. அவரு ஞானத்துல பேர் பெற்று இருப்பாரு. அவர் அனந்த ஞானம் உள்ளவர், ஆலோசனையில் ஆச்சரியமா இருப்பாரு. அவர் எல்லாம் அவன் தான் சொன்ன. 11ஆம் அதிகாரத்துல படிச்சு பாருங்க. ஏசாயா 11 அவன் தான் சொன்ன. 53 அவர் அடிக்கப்பட போறத அவன் தான் சொன்ன. எல்லாம் அவன் மூலியமா அப்பேற்பட்ட ஒரு தீர்க்கன் வந்து எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்றேன், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீர் பிழைக்க மாட்டீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரு சொல்றது? அப்ப இதுல ஏதாவது பிசுறு மாறுமா? சொன்னவர் யாரு? ப்ராபர்சி எழுதிங்க தம்பி. எத்தனை தீர்க்கதரிசி சொன்னாலும் ஜெபம் தீர்க்க தரிசனத்தை மாற்றும். கைகளை தட்டி கர்த்தர். எஸ்தர் ஜெபம் காரியம் மாறுச்சு. தீர்க்க தரிசனம் கரெக்டா தான் இருக்கும், அதெல்லாம் தீர்க்கதரிசிகளை குறை சொல்ற. ஆனா ஜெபம் பண்ணினா அதையும் கர்த்தர் மாற்ற. ஏன்னா நான் மாறுவேன் அப்படிங்கிறார். நான் மாறுவேன், சொல்லுவேன், மாறுவேன். நினிவே அழிப்பேன்னே மாறிட்டேன். ஜெபம் மாறிடுச்சு. ஜெபம் பண்ணினேன், ரெட்டுடுத்தினேன், எல்லா பேரும் ஆட்ட மாட்ட கட்டினேன், எல்லா பேரும் வந்து உட்கார்ந்தேன். கர்த்தர் பார்த்தாரு, சொன்னதை மாத்திட்டார். கைகளை தட்டி. நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுவேன், அவன் கீழ்ப்படியாட்டி அப்புறம் மாறிக்குவேன். நான் கொல்லுவேன்னு சொல்லுவேன், அவன் சரியாயிட்டானா நான் மாறிக்குவேன். ஆனால் வேதம் சொல்லுது, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மாற மாட்டார். நீ மாறினா அவர் மாறிக்குவார். நீ தான் உன்கிட்டதான் இருக்கிற ரகசியம். ஏதாவது வாக்குத்தத்தத்தை நிறைவேறலைன்னா அவரு மேல தப்பு கிடையாது, அந்த வாக்குத்தத்தத்துக்கு நீ சரியா நடக்கலன்னு அர்த்தம். அப்ப நம்மளுக்கு ஒரு என்ன கெத்து தெரியுமா? கர்த்தர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அவரு சொல்லிட்டார்ல, அவரு மாற மாட்டார். ஆனா நான் மாறிக்குவேன். அவரு பொய் சொல்ல மாட்டார். அவர் செஞ்சுதானடி ஆகணும், மாட்டிக்கிட்டார்ல இப்படி நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, சொல்றவர் உண்மைதான், மாத்திடுவாரு. ஏன்னா நீ சரியில்லைல. நம்ம அதை நம்பிக்கிட்டு ஜெபம் பண்ணாம பைபிள் படிக்காம நம்ம வாட்டில் காலரை தூக்கி விட்டுக்கிட்டு கண்டவனோட உட்கார்ந்து தோழமை பாராட்டிக்கிட்டு நம்ம வாட்டில் வழியில போய்கிட்டு இருந்தா வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும்? கர்த்தர் எப்படி அப்படிப்பட்ட மனுஷனுக்கு எப்படி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார்? அப்ப வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா எதற்கு? அது நிறைவேற நீ பிரயாசப்படணும், அது நிறைவேறுவதற்காக நீ காத்திருக்கணும், அது நிறைவேறுவதற்காக நீ அவருடைய சொன்ன வழியில நடக்கணும். அருமையான தம்பி தங்கச்சி, இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாக்குத்தத்தம் கிடைச்ச உடனே அது நடந்துரும்னு சொல்லி நம்ம வாட்டில் மாறா போய்கிட்டே இருக்கிறது, வாக்குத்தத்தத்துக்கு மாறா நடக்கிறது. அருமையானவர்களே, நம்ம அப்படி ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தர் சொன்னார்னா செய்வார். அதுவரை நம்ம காத்திரு பொறுத்திருந்து ஜெபிக்கணும். உங்க வழக்கத்தின்படியான காரியத்தை வெற்றக்கூடாது. இப்ப எசேக்கியா வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, ஏசையா சொல்லிட்டு போயிட்டாரு. எசேக்கியா முழங்கால் போட்டார், ஒன்னே ஒன்னு அடிச்சார், ஒரு நெத்தி அடி அடிச்சார். நான் உண்மையும் உத்தமமா இருந்தேன். கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நம்மளால சொல்ல முடியுமா? சொல்லுங்க. உண்மையும் உத்தமமா இருந்தேன். நீ உண்மையா இரு போதுங்க. தேவன் உன் உண்மையை பார்க்கிற உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண. பக்கத்துல சொல்லுங்க, சிஸ்டர், நீங்க பெரிய நாட்டெல்லாம் பிடிக்காட்டியும் பரவாயில்ல,
உங்க மனசை பிடிங்க. பட்டணத்தை பிடிக்கிறனோட மனசை அடக்குகிறவன் உத்தமன். நம்ம நாட்டவே அடைக்கப்படலான்னு பார்க்காத, உன்னால அடக்க முடியாது. ஆனா மனசையாவது என்ன செய்ய, நம்ம சொல்றது நாட்டை கூட அடைச்சு போடுவோம். அந்த மனசு இருக்குதே, அப்படியே பறக்க விட்டு உட்கார்ந்தோம்னா அப்படியே கற்பனை உலகத்துல மெதந்துக்கிட்டே இருக்கிறது. அப்படியே அங்க போறது இங்க போறது வர்றது. என்ன சொன்னீங்க? என் கற்பனையவே கெடுத்துட்டியா, நீ தான் அங்க கூட்டிட்டு போறதில்ல, நான் கனவுலயே போய்கிட்டு வந்துகிட்டே இருந்தேன். கனவுலயே வாழ்ந்து கனவு உலக வாழ்க்கையே நம்முடைய வாழ்க்கையா இருக்கு. ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். ஆகாத கனவு நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணிவிடும், கெடுத்து போடும். அதனால செய்ய வேண்டியதை மட்டும் செய்யுங்க. அது மனசை அலைபாய விடாதீங்க. கண்ட இடத்துல உங்க மனசை என்ன செய்ய விடக்கூடாது, அலைபாய விடக்கூடாது. அருமையான தம்பி தங்கச்சி, எசேக்கியா சொல்லிட்டு அங்கிட்டு போன உடனே எசேக்கியா சோர்புறம் திரும்பிக்கிட்டார். நான் தான் வியாதிக்காரன்ல, ஆலயத்துக்குலாம் என்னை இப்போ போக முடியாது. என் மகனை கூப்பிட்டு, அம்மாவை கூப்பிட்டு, மனைவியை கூப்பிட்டு, என் படை வீரரை கூப்பிட்டங்காட்டியும் எனக்கு மரணம் வந்தாலும் வந்துடும். எனக்கு என்னடா அவர் தான் எங்கேயும் இருக்காரு, டபார்னு செவர்புறம் திரும்பினேன். ஒரே ஒரு அப்ளிகேஷனை போட்டேன் பரலோகத்தை நோக்கி. ஒன்று அழுதான். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அழுதான். எசேக்கியா மிகவும் அழுதான். பக்கத்தில் சொல்லுங்க, மிகவும் அழுதான். அவன் சொல்றான், நமுட்டான் குருவியை போல நான் கூவினேன். இன்னைக்குள்ள என்னுடைய சீட்டு கிழிஞ்சு போகும்னு சொல்லி நான் கதறினேன். அந்த பகுதியை நீங்க படிச்சு பார்த்தா அவ்வளவு புலம்பி ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபம் உடனே கேட்கப்பட்டுச்சு. யாபேசு ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. எசேக்கியா ராஜாவுடைய ஜெபம் உடனே கேட்கப்பட்டுச்சு. வேதத்துல நிறைய பேர்த்தோடைய ஜெபம் உடனே வேதம் சொல்லுது, ஆசாரியன் கூப்பிட்டால் ஆசாரியனுடைய சத்தம் பரலோகத்துல துணிக்குமா. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன் ஆசாரியன் வரணும்? அவன் சத்தம் பரலோகத்துல துணிக்கும். ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி நான் செய்திக்குள்ள போக விரும்புகிறேன். தென்கொரியா தேசத்தில் இருக்கிற பாஸ்டர் பால்யங்கிச்சு, அவருடைய புஸ்தகம் 4ஆம் பரிமாண புஸ்தகத்தை கிடைச்சா வாங்கி படிச்சு பாருங்க. அவருடைய 3 மகன்கள், அதுல ஒரு மகன் சாம், இன்னும் 2 மகங்க பேர் வேற பேர். காலையில வழக்கம் போல அவர் ஜெபம் பண்ணி தலையில கையை வச்சு கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் வாசல்ல விட்டுட்டு ஊழியத்துக்கு போறாரு. பின்னாடியே கொஞ்ச நேரத்தில் ஒரு ஃபோன் வருது, உன் மகன் மரித்து போனான். அவ்வளவுதான் சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. இப்போ முதல் கேள்வி, எந்த மகன் மரிச்சான்? 2வது கேள்வி, இது எப்படி நடந்துச்சு? 3வது கேள்வி, ஏன் இதை கர்த்தர் அனுமதிச்சார்? 4வது கேள்வி, என்ன அனுமதி இல்லாம எப்படி என் வீட்டுக்குள்ள கர்த்தர் இந்த காரியத்தை, நான் பிரதிநிதி இல்லையா? எனக்கு கர்த்தர் நிறைய வாக்கு கொடுத்துருக்காரு அல்லவா? என் வீட்டுக்குள்ள என்னட்ட தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லாமல் எந்த காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொன்னாரு. இது எப்படி நடக்கும்? எத்தனை கேள்வி இருக்கு பாரு. இந்த கேள்வியோடு புறப்படுறாரு எசேக்கியா. ஜெபம் ஒரு நிமிஷத்துல சீட்டை மாத்துச்சுங்க. முற்றத்தை தாண்ட காட்டியுமே ஆண்டவர் சொல்றாரு, இங்க நிருப்பா, வா 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 வா, போய் திருப்பி சொல்லு, என் தாசன், கை தட்டு, என் தாசன் ஆகிய எசேக்கியாவுக்கு போய் சொல்லு, 15 வருஷம் கூட்டிட்டேன். கைகளை தட்டுங்க. ஏன்? அவன் விசேஷமானவன். சொல்லுங்க, தானி எசேக்கியா யாரு தெரியுமா? விசேஷமானவன். நீ பக்கத்துல சொல்லு, உன் ஜெபம் விசேஷமான ஜெபம், உன் கண்ணீர் விசேஷமான. பக்கத்துல சொல்லுங்க சிஸ்டர், உங்க கண்ணீர் இருக்கு இல்லையா, வேலிட்டி, பயங்கரமான வேலிட்டி. துருத்தியில் வைக்கப்பட்டிருக்க உங்க கண்ணீர்லாம் ஏசப்பாவுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கூஜாவில் ஜக்குல அங்க இருக்கக்கூடிய கண்ணாடி கிளாஸ்ல உங்க கண்ணீர் அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கும். அது யாவப்படுத்திக்கிட்டே இருக்கு. இங்க பார், இது உங்க பேரை நான் லைவ்ல சொல்ல முடியாது. அப்படியே பார்ப்பாரு, இது என் மகள் வடித்த கண்ணீர், இது என் மகன் வடித்த கண்ணீர், இதெல்லாம் கண்ணீர் அங்க வச்சிருக்கிறார். கைகளை தட்டி உங்களுடைய அங்க அடையாளங்கள், உங்களுடைய ஒவ்வொரு கிரியையும் அவருக்கு முன்னாடி நினைப்பூட்டுதலா இருக்குதான். கைகளை தட்டி வேதம் சொல்லுது, உன்னுடைய காரியங்கள் எல்லாம் அவருக்கு நினைப்பூட்டுதலா வந்துச்சு. அப்ப இந்த கண்ணீரும் உனக்கு நினைப்பூட்டும். அப்ப சொல்லுங்க, எஸ்தர் விசேஷமானவளா இல்லையா? எல்லாரும் போனாங்க, சீட்டு விழுகலைங்க. பக்கத்துல சொல்லுங்க, எஸ்தர் போனோடனே தாதி வஸ்திங்கிற அந்த சீட்டு அவ மேல விழுந்துச்சு. காரணம், அவள் விசேஷித்தமானவள். சொல்லுங்க, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாரு, அவை விதைக்கல, அறுக்கல, சேர்த்து வைக்கல, ஆனா அவைகளை பார்க்கலாம். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க விசேஷமானவர். இந்த மாசம் நிறைய காரியத்தை என்னால சொல்ல முடியல. மோசே என்னங்க விசேஷமானவன்? நான் அதை திருப்பி வளைச்சு மோசையே நான் விடுறதே இல்லை. என் பைபிள்ல மோசே பக்கம் பூரா கிழிஞ்சே போச்சு, பேனா வைக்கவே இடம் இல்லை. வளைச்சு நானும் எம்புட்டு உள்ள ஊடுருவி போக முடியும், போய் தான் பார்க்க. இவன் பாவம் சிப்போரால் வீட்டில் போய் மாட்டிக்கிட்டு ஆட்டுக்குட்டி மேய்க்க போறேன். இவன் போற நேரம் பார்த்து கர்த்தருடைய மகிமை பருவத்தில் இறங்குச்சுங்க. கைகளை தட்டி. இப்ப மோசேயினுடைய திறமையினால பர்வதத்துல மகிமை இறங்கினதா, தேவனுடைய கிருபையினால
மகிமை இறங்கினதான். பக்கத்தில் சொல்லுங்க, எதனால? இப்போ மோசே ஏதாவது பிரயாசப்பட்டானா? இப்போ நீ என்ன பிரயாசப்பட்ட ரட்சிப்புக்காக? பக்கத்தில் சொல்லு. ஒருத்தர் ரட்சிப்புக்காக நீ என்ன பண்ண? ஒரு ரட்சிப்புக்காக நீ என்னைக்கு உட்காந்து அழுத? அபிஷேகத்துக்காக என்னைக்கு அழுத? இவ்வளவு நாள் நீ வாழ்ற ஒரு செகண்ட்ல எத்தனை கோடி பேர் இறக்குறான் தெரியுமா? ஆனா நம்ம உயிர் எத்தனை தடவை கீழே விழுந்து மேலே விழுந்து நல்லா தானே குண்டுக்கல் மாதிரி உட்காந்து, திண்டுக்கல்ல இருக்கிற நம்ம குண்டுக்கல் மாதிரி உட்காந்து. கைகளை தட்டுங்க, கிருபங்க கிருபங்க. கைகளை சொல்லுங்க, எதனால வந்துச்சு? போகும்போது என் வீடு, என் காரு, என் வண்டி, என் பேக்கு, என் பர்ஸ். இந்த ஏன் அப்படின்னு சொன்னாலே ஆண்டவர் 2 மைல் தள்ளி நினைக்குவார். ஒன்று தானே வச்சுக்க. இப்ப இந்த பையன் இறந்துட்டான், வேற இத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டு வர்றாரு. அதுங்காட்டியும் தென்கொரியாவில் இருக்கிற எல்லாரும் அங்கே வந்து முகாம் போட்டாங்க. ஏன்னா பாஸ்டர் வீட்டில் ஒன்றுன்னா உடனே அந்த நாட்டில் இருக்கிற முக்கிய தலைவர்கள்லாம் வந்து அவரை ஆறுதல் படுத்தணும். அதுக்கு தான் அவர் நேராக வந்தார். எல்லாரும் விஷ் பண்ணுறாங்க, நேராக போகிறாரு. அவருடைய கண்ணில் யார் 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 எவன் போய் பார்த்தா ஷாம்ங்கிற பையன் டெட் பாடியாக கிடக்குறேன். பார்த்தாரு, அழுவாங்கடான்னு பாஸ்டர் எழுதி என்னைக்காவது யாராவது பார்த்துருப்பாங்களா? இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. ஜனாதிபதி கூட எப்படி அழுக போகிறாரு, எப்படி கத்துவார். அவர் பார்த்தாரு, டர்ன்னு தன்னுடைய ஜபரூமுக்குள்ள போய் முழங்கால் போட்டார். பக்கத்தில் சொல்கிறாங்க, செபிக்கலாமியா, இன்னைக்குமா சேப்போம், பிள்ளை செத்து கிடக்குது, சேப்போம், பிள்ளை செத்து கிடக்குது, ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க, பிள்ளை செத்து கிடக்குது. இது என்னையா இதாயா? ரொம்ப இந்த கிறிஸ்தவர்களே இப்படி தாயா, என்னானாலும் ஞாயிற்றுக்கிழமை போட்டு போயிடுவாங்கயா. சொல்றத பார்த்துருக்கிறீங்களா? அப்படி சொன்னாங்கன்னா நீ பாக்கியவான். கைகளை தட்டி கருத்துருக்கு. போய் உக்காந்தாருல, 1 மணி நேரம் ஆச்சு. எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்க. 1 மணி நேரம் அந்த ரூமுக்குள்ள ஒரே சத்தம், மன்னியும் 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 மன்னியும். யாரு மன்னியும்? சபையை மன்னியும், விசுவாசிய மன்னியும், மூப்பனை மன்னியும், அவனை மன்னியும், இவனை மன்னியும், என் ஜனாதிபதியை மன்னியும், என் தேசத்தில் இருக்கிற எல்லா எங்கேயாவது என்ன தவறு நினைச்சு மன்னியும் மன்னியும். 1 மணி நேரம் கொரியா, தென்கொரியாவில் இருக்கிற அத்தனை காரியத்துக்கு ஜெபம் பண்ணிட்டார். அடுத்த 1 மணி நேரம் வாக்கு தத்தங்களை சொல்றாரு. எல்லா பைபிள்ல இருக்கிற வாக்கு தத்தம். 2 மணி நேரம் ஆச்சு. எழும்புனாரு, வெளியே வந்தாரு, நேர பாடிட்ட போனாரு. இயேசுவின் நாமத்தில் எழும்புடானார். கைகளை தட்டி கருத்துருக்கிறார். அவன் எந்திரிச்சு உட்காந்து சொன்னான், ஏப்பா கத்த போட்டுக்கிட்டே இருக்கிற? அங்க பரலோகத்துல உங்க சத்தம் அலறுது. அங்க ஏசப்பா சொன்னார், அவங்க அப்பா முழங்கால் போட்டுட்டாரு, எந்திரிக்கவே மாட்டார், வா போலாங்கிற. அவன் சொன்னான், நான் வரவே மாட்டேன், எனக்கு பரலோகம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகா இருக்கு, பூரம் பூங்காவா இருக்கு, ஒரே மகிமையா இருக்கு, நான் வரலனா. ஏசப்பா சொன்னார், அவன் ஓம் அப்பா இருக்காரு, எந்திரிக்கவே மாட்டார் முழங்கால விட்டு, நம்ம போய்தான் ஆகணும்னு அதுல எழுதிருக்கு. எடையை கட்டி தூக்கிட்டு வந்தாரன். கைகளை தட்டி அவன் வந்து கேட்கிறேன், அவங்க அப்பா பார்த்து, எதுக்குப்பா சத்தம் போடுறேன்? 2 மணி நேரமா கத்துறது. அங்க அப்படியே அலறுது பரலோகமே. அது என்னங்க எவ்வளவு பெரிய வேலை, பயங்கரமான ஒரு வார்த்தையை சொல்றேன். நீ இங்க போடுற ஒவ்வொரு சத்தமும் பரலோகத்துல எக்காலம் போல கேட்கும். நீ அதனால யோசிக்காத. மனுஷன் உன் சத்தத்துக்கு காது அடைக்கலாம், பரலோக தேவன் உன் சத்தத்துக்கு காது அடைக்க மாட்டாரு. வேதம் சொல்கிறது, ஆசாரியனுடைய சத்தம் பரலோகத்திலே தொனிக்கும். அப்ப அந்த பையன் சொன்னா, எல்லாம் சொல்லிட்டு பாருங்கப்பா, உங்க பக்கத்துல ஏசப்பா நிக்கிறார், உங்க பக்கத்துல ரைட் பைட்ல நிக்கிறார் பாருங்க, உங்க ரைட் ஹேண்ட்ல நிக்கிறாரு பாருங்க. இப்ப இவனுக்கு தெரியுது, இவருக்கு தெரியல. திரும்பி சொன்னாரா, ஸ்தோத்திர ஆண்டவரே, என் ஜபத்தை இத்தனை ஆயிரம் மக்கள் மத்தியில கேட்டீங்களே. கைகளை தட்டுங்க. உன் ஜபம் கேட்கப்படும். பக்கத்துல சொல்லுங்க, உன் ஜபம் கேட்கப்படும், உன் ஜபம் கேட்கப்படும், உன் ஜபம் கேட்கப்படும். இங்க இருக்கிற எல்லாருடைய ஜபம் கேட்கப்படும். இந்த சபையில பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜபமும் கேட்கப்படும். ஏனென்றால் அவருக்கு பேரே ஜபத்தை கேட்கிறவர், மாம்சமான யாவருக்கும் அவர் தேவனாகிய கர்த்தர். அவர் சொல்றார், நீ விசேஷித்தமானவன், நீ ஆசாரியன், நீ என்னுடைய லேவியன், நீ என்னுடைய பிரதான மந்திரியா இருக்கிற, நீ எனக்கன்று ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு உக்கிரானத்துவக்காரனா இருக்கிற. உன் ஜபத்தை நான் கேட்பேன். கைகளை தட்டி எசேக்கியா ஜெபம் நான் கர்த்தர் கேட்டார். வேதத்துல எத்தனை பேருடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டார்? இன்னைக்கு ஏன் உன் ஜபத்தை மட்டும் அவர் புறமே தள்ளிடுவாரா? சொல்லுங்க. ஆகாயத்து பட்சிகளை விட, வானத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட நான் விசேஷித்தமானவன். ஏனென்றா அவைகள்லாம் கவனிச்சு பார், அவை விதைக்குதா, அறுக்குதா, சேர்த்து வைக்குதா. ஆனா நம்ம மட்டும் பார்த்தா, ஒருத்தன் வேதத்துல சொல்ல, ஆத்துமாவே வேண்டிய மட்டும் மூட்டை மூட்டையா வச்சிருக்கிறேன், நீ அடித்து புசித்து சாப்பிடு. அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல ஒரு அருமையான பட்டம். நான் சொல்லணுமா? நீங்களே மதிகேடனே, முட்டாளே, சர்வ முட்டாளே. பக்கத்துல சொல்லுங்க. மூட்டை மூட்டையா வச்சிருந்தா அவனை பார்த்து சொல்ற, இன்னைக்கு ராத்திரி எடுத்துருவேனேடா, உன் பல்பு பீஸ் போக போகுது, யாருக்காக?
ஒரு பெரிய தேசத்தையே ஆண்ட ஒரு சர்வ வல்லமையுள்ள ஒரு ராஜா, பயங்கரமான நாடுகளை வெற்றி கொண்டவர். அவர் தான் முதல் சவப்பெட்டியவே சொல்லிட்டு போனார். அதுக்கு முன்னாடி சவப்பெட்டி கிடையாது. அவர் சொன்னாரா, நான் மகா பெரிய ராஜாவா இருந்தும் நான் பல நாடுகளை நான் வெற்றி கொண்டும் நான் இறக்குறப்ப எதுவுமே கொண்டு போறது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நான் இதை தன்னோலும் சொல்லுவேன், ஆண்டவரே நான் வந்தப்பையும் ஒண்ணும் இல்லை, நான் போறப்பையும் ஒண்ணுமே இல்லை. என் கூட யாராவது வரப்போறீங்களா சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது நான் வந்துடுவேன்னு. எல்லாம் அன்னை மாமா மச்சான் பெரியப்பையும் சித்தப்பையும் தாத்தா அன்பே ஆறு உயிரே தங்கமே வைரமேங்கெல்லாம் வாயில தான், யாருமே வர மாட்டாங்க. அருமையான தம்பி தங்கச்சி, உங்க சத்தம் பரலோகத்தில் கேட்கப்படும். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அதெல்லாம் சேர்த்து வைக்கிறதில்ல, நம்ம தாங்க சேர்த்து வைக்கிறோம். என்ன நம்பிக்கை என்னதுமா, நாளைக்கு கிடைக்காட்டி போனா என்ன பண்றது? இப்படி தாங்க அந்த காலத்துலயும் சேர்த்து வச்சேன். இந்த காலத்துல மண்ணா கொடுக்குறாருங்க, டே பை டே மண்ணா வருது. இவன் நம்மால எடுத்து மூட்டை கட்டி வச்சுக்கிறது, அது பூரா புழு புழுத்து போச்சு. அது பூரா என்னாச்சு, எதுக்குடா சேர்த்து வைக்கணும்? சேர்த்து வைக்கிற அன்னைக்கு வைடானா அன்னைக்கு வைக்க மாட்டேன், முத நாளே எடுத்துட்டு மிச்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு என்ன வைக்கிறது? நீங்க பஸ்கா பண்டிகை பிடிக்கிற பாருங்க, விடியறதுக்குள்ள காலி பண்ணிடணும். திங்க முடியாட்டி பக்கத்து இருக்காலையும் சேர்த்து திங்க வை. மொத்தத்துல ஒரு ஆட்டுக்குட்டி எத்தனை பேருக்கு போதுமோ அத்தனை நாள் உன் வீட்டுக்குள்ள என்ன பண்ணிக்க, இந்த பிரிட்ஜை ஒண்ணு கண்டுபிடிச்சு மிச்சம் மீதெல்லாம் அதுல வை. யாருக்கு தரக்கூடாது, நம்மளே தின்னு அதை சாப்பிட்டு முடிச்சு போனோம். ஏன்னா மிச்சம் தான் எடுத்து அங்க வச்சிடறோம், அப்புறம் நாளைக்கு எடுக்காதவே திருப்பி சாப்பிட்டு அங்க வச்சிரு. ஏன் பக்கத்து வீட்டுக்காரன் தான் கொடுத்ததே என்ன? யோசித்து பாரு, நம்ம எவ்வளவு தாராளமான. வேதம் சொல்லுது, ஏழை எளியவங்களை தரித்திரரை நினைச்சுக்கொள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு. நீங்க கர்த்தருக்கு கடன் கொடுக்கணுமா, ஏழைகளுக்கு கொடுங்க, முடிஞ்சவங்களுக்கு கொடுங்க. அருமையான தம்பி தங்கச்சி, காகத்தை கவனிச்சு பாரு, ஆகாயத்தை பற்றி. இதை பத்தி நிறைய பகுதி நான் தியானிச்சேன், டைம் இல்லை. காக்கா முதன்னு நோவா பேழையிலிருந்து காக்கா விட்டா போயிட்டு எத்தனை நாள் விட்டாலும் போய்கிட்டு வந்துக்கிட்டு தாண்டா இருப்பேன். எனக்கு உட்காரவே இடம் இல்லை, உட்காந்தா தானே நான் வர முடியாம இருக்கும். இங்கதான் தண்ணி பூரா இருக்கு, விட்டா அந்த காக்கா போக வர. நீங்க ஆதியாகம 8:7 எடுக்கலாம் நேரம் இல்லை. போகுவதும் வருவதுமா இருந்துச்சு. இவன் பார்த்துட்டு ஒரு நாள் நினைச்சான், இது என்னடா பொழப்பத்தை தானே, போயிட்டு சும்மா அது வருது, பேசாம இதை பிடிச்சி உள்ள அடிச்சு போட்டுட்டு ஒரு புறாவை விடுவோம்டான்னு. அது வர்றப்ப ஒரு ஒலிவை இலையை கொத்திட்டு வந்துச்சான். கைகளை தட்டி அடுத்த தடவை விட்டா போயிருச்சு பறந்து. கைகளை தட்டி கருத்திருக்கு நான். ஆனா இது எதையுமே கொத்தல, அங்கிட்ட இங்கிட்டு சுத்தி பார்த்துட்டு இங்க உடியாந்துரும். அது எவ்வளவு செல்ஃப் யூஸ் தெரியுமா? எதுக்குடா கொத்தணும், அப்புறம் நம்மளை உள்ள விட மாட்டேன், உள்ள இருந்தாலும் நமக்கு ஏதாவது 2 கம்பு சோளங்கெல்லாம் போட்டுக்கிறேன். இங்க பார்த்தா வெறும் தண்ணியா இருக்கு. நம்ம சோம்பேறியில பயங்கரமான சோம்பேறி அந்த காக்கா. ஆனா அந்த காக்காவே கர்த்தர் எலியாவுக்கு வேலை வாங்கினார். எப்படி? காலையிலே அப்பமும் கொண்டு வருமா, இறைச்சியும் கொண்டு வருமா, சாயந்தரம் அப்பம் கொண்டு வருமா, இறைச்சி. காகங்கள், கைகளை தட்டுங்க. ஒரு காக்கா கிடையாது, அவன் நோவா விட்டது ஒரு காக்கா, ஆனா எலியாவுக்கு வந்தது காகங்கள். அது எவ்வளவு மூக்கு சுத்தமா இருக்கு நீங்களே யோசித்து பாருங்க. அது இறைச்சி கொண்டு வந்து நம்மால் வாங்கி சாப்பிட்டுட்டு இவருக்கு சொகுசான வாழ்க்கை கிடைச்சிக்கிச்சு. அழகா வந்து காக்கா காலையில மட்டும் கட்டக்கரேன்னு ஆளுக்கு ஒன்று வாய் நிறைய கொத்திட்டு என்ன வருது, மட்டன் பிரெட்டு, மட்டன் அப்பவும் நல்லா பாருங்க. எப்படி ஒன்றும் சமைக்கவே கிடையாது, ஒன்றும் கிடையாது, சொல்றதையும் சொல்லிவிட்டு பிரசங்கம் பண்ணிவிட்டு வேண்டாம் வந்து படுத்துக்கிறேன். காக்கா எங்கிட்டு இருந்து எங்க போய் எடுத்துச்சு? அது என்ன இறைச்சி, மாட்டு இறைச்சியா ஆட்டு இறைச்சியா என்ன இறைச்சி தெரியல. ஒவ்வொரு காக்காயும் ஒவ்வொரு இறைச்சியை கொண்டு வந்திருக்கு. மொத்தத்தில் அவனுக்கு என்ன ஆகி போச்சு, இறைச்சி. அப்பங்க தண்ணிக்கு அங்க என்ன இருக்கு, கேரி தாட்டங்கிற தண்ணி இருக்கு. ஆளு சாப்பிட குடிக்க படுத்து தூங்க, சாப்பிட குடிக்க படுத்தும். காலையில் இருந்துச்சு காக்காயை பார்க்க, சாயந்தரம் காக்கா. இப்போ ரொட்டீன் வாழ்க்கை மாறிடுச்சு. இனி காக்கா தான் நம்ம வாழ்க்கை. காக்காவை பார்ப்போம், காலையில் இருந்துச்சு வானத்தை பார்த்தேன், சாயந்தரம் பார்த்தேன் காக்காவை. அது வரலாட்டி தான் இவனுக்கு நமக்கு கோளாறு. அதான் வந்துடுதுல்ல. இப்போ ஆண்டவர் பார்ப்பாரு, ஏன்டா ஆபிரகாம் கிட்ட பிள்ளையை கொடுத்தா ஈசாக்கு பின்னாடி சுத்தினேன், இவனுக்கு காக்காவை கொடுத்தா காக்கா பின்னாடியே சுத்துறான்னு. இந்த காக்காவை முதல்ல நிப்பாட்டணும்டான்னு ஒரு நாள் தண்ணியும் வத்த பண்ணினாரு, காக்காயை நிப்பாட்டிட்டாரு. நீ காக்காவை பார்த்த காக்கா நின்றும், பர்ஸை பார்த்த பர்ஸில் ஒன்று கூட இருக்காது. நீ ஆடு மாடை பார்த்த எல்லாம் நின்று விட்டு போயிடும். கர்த்தரை மட்டும்தான் நீ பார்க்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, எதை பார்க்கணும்? ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? பக்கத்தில் சொல்லுங்க, ஒத்தாசை வரும். வரும் 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 வரும். நம்பினது அவரால் வரும். நம்ம நம்பிக்கை பணத்து மேலே போயிடக்கூடாதுங்க. நம்ம மனசு அப்படி போகுங்க. அதான் இருக்குல்ல, அதெல்லாம் இன்னும் இந்த மாதத்துக்கு இது போதும்ல, இந்த மாதத்துக்கு இது போதும்ல, இந்த மாதத்துக்கு இந்த பை போதும்ல. இது மேலே பை மேலெல்லாம் வைக்கக்கூடாது. நம்ம பை எங்கே தான் இருக்கு? பரலோகத்தை தான் நம்ம பொக்கிஷர். அருமையான தம்பி தங்கச்சி, இப்போ அந்த காக்கா ஒரு நாள் நின்றுச்சு. அடுத்து சாரி பார்த்து விதவை வீட்டுக்கு போச்சுன்னு. அப்போ இந்த காக்காயை கவனிச்சு பார்.
ஆகாயத்தை பச்சை அது சேர்த்து வைக்கல இல்ல, அதையும் கர்த்தர் பிழை போட்டினார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் பதில் கொடுக்கிறார். கைத்தட்டி. அடுத்து கழுகு. கழுகை நீங்க நோக்கி பாருங்க. கழுகு சுமப்பது. கழுகு ஒரே ஒரு பகுதியை சொல்லி நான் முடிக்கிறேன். 32 உபாகமம் 32:11. இது எப்படி சுமந்துட்டு போய் தான் குஞ்ச பழக்குது பாருங்களேன். உபாகமம் 32:11. அந்த ஒரு பகுதியை நம்ம தியானிப்போம். கர்த்தருக்கு மகிமையா இருக்கட்டும். உபாகமம் 32:12 11 வாசிப்பா. கழுகு தன் கூட்டை கலைத்து. ஏங்க கழுகு ஏன் கூட்டை கலைக்கணும்? இதுல ஒரு கொஸ்டின் மார்க் போடுங்க. கழுகு கஷ்டப்பட்டு கூடு கட்டுதுல, ஏன் கலைக்கணும்? இந்த கழுகு குஞ்சுகள்லாம் அதுகளுக்கு கரெக்டா அந்த அம்மா போய் என்ன பண்ணிட்டு வந்துடும், எங்கேயோ ஒரு இறைச்சியை எடுத்து கொண்டு வந்து கூட்டுல இருக்கிற அதுக்கு நல்லா கொடுத்துரும். அது பார்த்துருக்கிறீங்களா? அப்படி வர்றதுக்கு அம்மா வர்றப்பே வாயை டான்னு வானம் போல திறந்துக்கும். அது கரெக்டா வந்தோடனே வாயில வைக்க சாப்பிட்டுட்டு பேசாம. இது என்னைக்கு பறக்கிறது? ஹலோ, இது என்னைக்கு பறக்கிறது? இப்படியே விட்டா இங்கேயே கூட்டுக்கிளியாவே அது இருந்துக்கும். அது பாக்குது, சரி இவ்வளவு நாள உன்னை வளர்த்துட்டு இனிமேல் நீ ஓன் ரெக்கையில பறக்கணும்ல, நீ என்னை மாதிரி ஆகாயத்துல உயரமான இடத்துக்கு போகணும்னா முதல்ல இந்த கூட்டை கலைக்கணும். பக்கத்துல வச்சு நீ பறக்கணும்னா முதல்ல என்னதான் கலக்கணும்? கூடு எது? நேரா போறது பெட்டில் படுத்துக்கிறது, எந்திரிச்சு வர்றது சேர்ல உட்கார்றது, சோபால உட்கார்றது, அப்புறம் நேரா போய் பெட்டில் படுத்துக்கிறது. ஆண்டவர் பாரு, சரி இது பொழப்பு விளக்காது, ஜெபிக்க போக மாட்டேன், இதை முதல்ல களைச்சு விட்டாத. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நடப்பதா? எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு நல்லது தாங்க. கைகளை தட்டுங்க. ஒரு பிரச்சனை வருதுன்னா ஆண்டவர் உன்னை புடமிட போறாரு, உன்னை சோதிச்சு பார்க்கறாரு. அந்த சோதனை தான் உன்னை சாதனையாளரா மாத்தும். இப்ப இந்த குஞ்சு அம்மா திடீர்னு கூட்ட கலைக்கிறப்ப அம்மா மேல கோவம் வருமா வராதா? எதுக்குடா அம்மாவுக்கு அறிவு இல்லாம வந்து கலைக்கிறதுக்கு, நான் இனிமேல் எங்க இருக்கிறது? அது சொல்லும், உனக்கு இனிமேல் அடுத்த ஒரு ப்ரொமோஷன் நான் தரப்போறேன், என் சட்டையில நீ ஏறிக்க. பாருங்களேன், தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி அது தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகள் மேல் சுமந்து கொண்டு எதுக்கு போகுது? நேரம் அப்படி போய்கிட்டே இருக்கும்ல, டபான்னு பரட்டி விட்டுரும். பரட்டி விட்டா என்ன ஆகும்? இப்பதான் தன்னுடைய ரெக்கையை அது கடக்கடா கடக்கட கடக்கட கடக்கடன்னு அடிக்கும். ஏன்னா வேற வழி இல்லை, அப்படி விழுந்து செத்து போயிருவோம்ல. இப்பதான் அது ரெக்கையை தன்னுடைய ட்ரெயினர் பழகுது, ரெக்கையை ஆட்ட. அப்புறம் விழுகிற மாதிரி இருந்தா வந்து திருப்பி தூக்கிட்டு போயிரு, திருப்பி உயரமா கொண்டு போய் அங்க விட்டுரும். எதுக்கு விடுது? தான் பிள்ளை பழகணும், நம்மளை மாதிரி அது பறக்கணும். அப்ப தேவன் சில சோதனையின் பாதையில உன்னை கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் விடுறாருன்னு வச்சுக்க. உன்னை ஜெபத்துல பழக்கிறாரு, வேத வாசிப்புல பழக்கிறாரு, ஆத்ம பாரத்துல பழக்கிறாரு, தரிசனத்துல உன்னை பழக்கிறாரு. புரியுதுங்களா? உன்னை சின்ன பிள்ளைகளை அப்படியே பக்கத்திலே நடத்தி பழக்குவாங்க. ஒரு குச்சியை கட்டிக்கிட்டே அல்லது ஒரு கட்ட வண்டியை கொடுத்துக்கிட்டே அல்லது இடுப்புல கயிறை கட்டியே நடக்க விடுவாங்க. அது நல்லா நடந்துருச்சுன்னா அவுத்து விட்டுருவாங்க, அது வாட்டில் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டும். ஏன்? அது நல்லா என்ன பண்ணிருச்சு, பழகிருச்சு. இப்ப நம்மளை கர்த்தர் இந்த கழுகு பாருங்களேன், உயரமான இடத்துல கூடு கட்டும், அதவே கலைச்சிருமா. ஏன்னா அது எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டினதை ஏன் கலைக்குது? அவருடைய நோக்கம் என்னன்னா தன்னுடைய அடுத்த வாரிசு பறக்கணும். அதான் கைகளை தட்டி கர்த்தருக்கு. அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலையும் சில கலைப்புகள் வருதா, உங்களை கர்த்தர் பறக்க வைக்க போறாரு. என்னால உணர முடியுதா? உணர முடியுதா? நீ விசேஷித்தமானவன். எஸ்தர் விசேஷித்தமானவன், ரூத் விசேஷித்தமானவன், சிம்சோன் விசேஷித்தமானவன். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாத்திரமும் விசேஷம். உட்கார்ந்து இருக்கிற நீயும் நானும் விசேஷம். கைகளை தட்டி சொல்லுங்க, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாரு. அவை விதைக்காது, நூற்காது, அறுக்காது, சேர்த்து வைக்காது, ஆனால் அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறாரு. சாலமோனுக்கு ஒரு பெரிய பிரமிப்பு, அதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். நீதிமொழிகள் 30:19. அவன் பிரமிப்ப அப்படியே அதை எழுதுறான் பாருங்களேன். நீதிமொழிகள் 30:19 18 எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3. இவனுக்கே ஆச்சரியமா. சாலமோன் ஞானத்துல பேர் பெற்றவன், இவனுடைய ஞானத்துக்கு நிகரானவனே இந்த பூமியில இல்ல. உனக்கு முன்னும் ஒருவனும் இல்லை, பின்னும் ஒருவனும் இல்லைனாரு. ஆனா இவரு சொல்றாரு, எனக்கு ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, என் புத்திக்கு எட்டாதவைகள் 4 உண்டு. சரி, என்ன சொல்றாரு? அவை யாவன? அது என்னன்னா ஆகாயத்துல கழுகினுடைய வழி. கை தட்டுங்க. ஆகாயத்துல கழுகுக்கு யாருங்க வழிகாட்டுறது? இன்னைக்கு விமானத்துக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய ரேடார் மிஷின் இருக்கு, அது கரெக்டா பாயிண்ட் டு பாயிண்ட் காட்டும். கடல்ல கப்பலுக்கு வழிகாட்டக்கூடிய மிஷின் இருக்கு. ஆனா இங்க பாருங்களேன், ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும், கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலுடைய வழியும், ஒரு கன்னிகையை நாடின மனுஷனுடைய வழியும்
அடுக்கடு சொல்றார், அப்படியே விபச்சார ஸ்திரீனுடனே வலியும் இருக்கிறது. அதுக்கடுத்து அப்படியே படிச்சுட்டு நிற்போம். இதெல்லாம் இவங்களுக்கு பிரமிப்பா இருக்குதான். பாம்புக்கு வலி எப்படி தெரியுது? கண்மலை மேல. இன்னைக்காவது கப்பலுக்கு அந்த வழிகாட்டக்கூடிய அந்த திசை காட்டக்கூடிய கருவி இருக்கு. அந்த காலத்துல கிடையாதுங்க. பவுல் போன காலத்துல கிடையாது. அது வரல அடிச்சு கண்ணுக்கு முடியாம போய்கிட்டே இருக்க வேண்டியது. அதெல்லாம் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க நவீன காலத்துல. ஆனா இவர் சொல்றாரு, ஆகாயத்துல கழுகினுடைய வழி. அவ்வளவு ஞானத்தோடு அந்த கழுகு தான் கூட்ட கண்டுபிடிச்சு வருமா. அந்த கழுகை விட நீ விசேஷமானவங்கிறார். கைகளை தட்டி கத்திருக்கிறது. அந்த காக்காயை விட, அந்த கழுகை விட, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பட்சிகள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பறவைகளை விட, விலங்குகளை விட, ஊர்வன பரப்பன எல்லாவற்றை விட நீ என்னுடைய பார்வையில விசேஷித்தமானவன். இப்ப சொல்லுங்க, நான் எதனால் விசேஷமானவன்? அது ஒரே ஒரு வசனம் இருக்கு, நான் சொல்லி முடிச்சிடறேன். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம் கர்த்தருக்கு. நீதி யாத்திரையாகமும் 33:16 கடைசி வசனம் எழும்பி வாசிச்சுட்டு நம்ம ஜெபிக்கலாம். யாத்திரையாகமும் 33:16. Thank you, wonderful the Holy Spirit. வாசிக்கலாமா? எனக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்து என்பது எதினால் அறியப்படும்? நீர் என்னோடு வருகிறதுனால அல்லவா? இப்படியே பூமியில் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனமும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். இப்ப ஒரு கேள்வி கேட்கிறார், எதினாலே நான் விசேஷித்தமானவன்? அதுக்கு ஒரு பதில் அதிலே இருக்கு, நீ எங்களோடு வருகிறதுனால் அல்லவா. கைகளை தட்டுங்க. நம்ம எதனால விசேஷமானவர்? ஏன் நீ இவ்வளவு விசேஷமானவன்னா ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர் என்னோடு இருப்பதுதான். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க ஏன் இந்த உங்க ஊர்ல நீங்க விசேஷமானவங்க தெரியுமா? கர்த்தர் உங்களோடு இருப்பது. நான் ஏன் இந்த ஊர்ல விசேஷமானவர் தெரியுமா? கர்த்தர் என்னோடு இருப்பதுனால. கர்த்தர் மட்டும் இல்லாட்டி நம்மளை எந்த மனுஷனும், நாயை கூட மதிப்பேன், நம்மளை மதிக்க மாட்டான். நம்ம பழைய சுபாவத்துக்கு நான்லாம் இங்கே நிற்பதற்கு ஒரு இம்மி கூட அருகதே கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாரிலும் வெரி ஒஸ்ட் நான் தான். ஆனால் இந்த ஒஸ்ட்டையே இன்னைக்கு பெஸ்ட்டாக கொண்டாந்து இங்கே நிப்பாட்டிருக்கிறார். காரணம் யார் தெரியுமா? கர்த்தர் என்னோடு இருப்பது தான். இந்த வார்த்தை நீங்களும் சொல்லுங்க. வெரி ஒஸ்ட்டை வெரி பெஸ்ட்டாக மாற்றிட்டார். அதுக்கு காரணம் யார் தெரியுமா? ஒரே ஒருத்தர் தான். பெஸ்டானவர் எனக்குள்ள வந்ததுனால தான் நான் பெஸ்ட்டு. பெஸ்ட்டு என்கிட்ட இல்லைன்னா நான் வெரி ஒஸ்ட்டு. அப்போ பெஸ்ட்டு வச்சுக்கிட்டா நீ பெஸ்ட்டாக இருக்கலாம், பெஸ்ட் இல்லைன்னா நீ வெரி ஒஸ்ட்டு தான். அப்போ எஸ்தர் ஏன் பெஸ்டானா? கர்த்தர் கூட இருந்தார். பவுல் ஏன் பெஸ்ட் ஆனார்னா? கர்த்தர் கூட இருந்தார். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேதுரு எங்க மீன் பிடிச்சவங்க நாரப்பையங்க, அவன் மேல பூரா பால்காரை மாதிரி மீன் வாடை தாங்க அடிக்கும். ஆனா அவன் வஸ்திரத்துல அற்புதம் நடக்குதுங்க, நிழல்ல அற்புதம் நடக்குதுங்க. அவனை பாறைக்கு தலைவனா மாத்தினாருங்க, அவனை சபைக்கு தலைவன். அவன்கிட்ட என்னங்க இருக்கு? கிரேஸ். ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர் கூட இருந்தார். இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரதர் உங்களுடைய கிரேட் என்ன தெரியுமா? கர்த்தர் இருப்பதான். உங்களுடைய பெஸ்ட் என்ன தெரியுமா? கர்த்தர் இருப்பதான். தேவன் உன்னோடு இருக்கனாலதான் உனக்கு இந்த கணம். வேற ஒண்ணுமே இதுல சீக்கிரட்டே கிடையாது. எல்லாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேங்க்யூ. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த மாசம் எல்லாருக்கும் விசேஷித்தமான மாதமாய் மாறட்டும். நீர் மகிமைப்படும். இந்த சத்தம் உலகத்தை அசைக்கட்டும், எழுப்புதலை கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.